நல்ல விஷயந்தான். அவர் கரெக்டாக அது பண்ணுறாரு இல்லைங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவர் மூலயமா வந்த அந்த பாதிப்பை அவர் சரி பண்ணுறாரு. ஆனால் அது காவல்துறை தான் அது பாதி கண்காணிச்சிருக்கணும். உளவுத்துறை இருக்குது. அதான் அவர் மேலே முழு பொறுப்பு இல்லாட்டி கூட இவங்களை சந்திக்கிறாரு, 20 லட்சம் ரூபா காசு கொடுக்குறாரு, நாளைக்கு நேரில் கூப்பிட்டு மக்களை சந்திக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் பண்ணுறது நல்ல விஷயந்தான். 2026 வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பங்களும் விஜய் தத்தெடுத்திருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயந்தான் அவர் எடுத்தது. நல்ல பசங்களுக்கு நாளைக்கு அவங்கள சந்திக்கிறாரு. இன்ஷால்லா பார்க்கலாம். எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஒரு பேச்சு இருக்குது, இஸ்லாமியர்கள் வாக்குகள்லாம் விஜய்க்கு போட மாட்டாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. அவர் நல்லா இது பண்ணால் நாங்கள் ஓட் போடுறோம். யார் இருந்தாலும் என்ன நல்லா நடக்கணும். இஸ்லாமியர்களோட சப்போர்ட் விஜய்க்கு இதோட இருக்குமா? இருக்கும் அதுலேயுமே இருக்கும். விஜய் சப்போர்ட் இருக்கும். நாங்களாம் விஜய் சப்போர்ட் தான். ரொம்ப எத்தனை ஓட்டு இருக்கு எங்கள் குடும்பத்துலையா? எங்களுக்கு இருக்குது மாஷால்லா 50 இருக்குது. 50 எத்தனை ஓட்டு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கும்? 30 இருக்கும். இன்னும் 20 வேற இருப்பாங்க. அவ்வளோதான் விஷயத்துல. நாளைக்கு அந்த குடும்பத்தெல்லாம் தத்தெடுத்துக்கிட்டாரு, நாளைக்கு அவங்கள பார்க்க வர்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லது தானே. அவர் அந்த அவரால் அந்த தவறு நடக்கலை. அது சரி சதி திட்டங்கள் அது நடந்திருக்கு. அவர் தத்தெடுத்துக்கினாருன்னா அவருக்கு அவர் பின்கால அவருக்கு நிறைய ஒரு புண்ணியம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவரால் அந்த தவறு நடக்கலை. எல்லாரும் அவர் சினிமா நடிகர்ன்றனால தான் போய் பார்க்க போனாங்க. அந்த தவறு சதி திட்டங்கள் நடந்துருக்குது. அவர் சிஎம்மாக வரக்கூடாதுன்னு சதி திட்டம் நடந்தனால தான் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவர் அந்த குடும்பத்தை அவர் எடுத்து நடத்தினா அவர் ரொம்ப சந்தோஷம்தான். எல்லாரும் நம்ம ஜனங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவர் எங்கே எவ்வளோ இது பண்ணாலும் நாங்கள் அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் எப்பயுமே தயாராக தான் இருக்கோம். அவரை பற்றி கஷ்டப்பட்டு நாங்கள் பார்த்து தான் ஆவோம். நான் எங்கேயுமே கண்டிப்பாக அவர் தான் வெற்றி பெறுவார். நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே அவருக்கு தான் போடுவோம். எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கே 50 பேர் இருக்காங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலியே போடுவோம். 50 ஓட்ட விஜய் தான். நல்லது செய்வார். ஆனால் அவரால் தப்பு இல்லை. நல்லது தான். சந்தோஷம்தான். நம்மளால் கடவுளை நேரில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் அவரு. நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, அவரை பார்க்குறதுனா ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு. இல்லைண்ணா, அது கூட உதவலைண்ணா. எல்லாமே காசு பஸ்ஸு தானே வருது. ஒரு சில பஸ்ஸு தானே ஃப்ரீ பஸ் வருது. அதில் கூட என்ன சொல்கிறாங்க, இப்படி இது சார்ஜ் போடணும், அதுக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கம்ஃபர்டபுளே கிடையாதுண்ணா ஃப்ரீ பஸ்ஸில் கூட. கண்டிப்பாக வருவார்ண்ணா தளபதி. எங்கள் ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தானா. டூகோ கிட்ஸ் ஓட்டு எல்லாமே தளபதிக்கு தானா. பெரியவங்களாம் எப்படின்னு தெரியலண்ணா. ஆனால் டூகோ கிட்ஸ் சிந்தாதிரிப்பேட்டில் மொத்த ஓட்டாக அவருக்கு தானே. விஜய் அண்ணா வருவார். 100% ப்ரூஃப் இது. இதில் ஒரு இன்ச்சு கூட நம்ம டவுட் படக்கூடாது. விஜய் அண்ணா மட்டும் தான் வருவார். அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே கரூருக்கு நடந்த விஷயந்தான். அவருடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டு அதில் தான் வந்திருக்கு. அதை வச்சு தான் அவர் மேலே வர போகிறாருன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வருவார். தத்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னா, அதை விஜய் அண்ணா செஞ்சுருக்காருன்னா அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். எவ்வளோ விமர்சனத்துக்கு ஒருத்தவங்க ஆளாகிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம்ண்ணா. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா. அதனால தான் அவர் ஸ்ட்ராங்கே ஆனார். இதுக்கண்டி அவர் ஜெயிலில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக 2026 விஜய் தான் முதல்வராக இருப்பார். நான் காலேஜ் முடிச்சுட்டு டீச்சராக இருக்கேண்ணா. கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சரௌண்டிங்கில் எல்லாருமே காலேஜில் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், விஜய் தான். நான் விஜய் ரசிகர் தான். இருக்கு.
எல்லாருமே இப்போ போடலான்ற ஐடியாவில் தானே இருக்காங்க. இந்த 46 குடும்பங்களும் விஜய் வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு. அதுக்கு இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்பயும் வந்து விஜய் மேலே ஃபால்ட்டு சொல்லலை, அரசாங்கம் அப்படி இப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவருக்கு இதனால வந்து ஒரு பேர் கெட்ட பேர் மாரி வந்தது. இருந்தாலும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அவருக்கு. 46 குடும்பங்களை வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு. அது நல்லது தானே. அவர் சைட்லேருந்து அவர் சார்பிலேருந்து தராரு இல்லை சிலது. மக்களை வந்து பார்க்க வராங்க. ஆமாம், அந்த மக்களை பார்க்க வராங்க. அதை பற்றி கூட விமர்சனம் பண்ணுறாங்க, விஜய் போய் பார்க்க மாட்டாங்க. இல்லை, அந்த டைமில் தான் சொன்னாங்கல்ல, அவர் போனால் இன்னும் பெரிய இஷ்யூவாக ஆகிடும், அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட பெரிய இஷ்யூவாக ஆகிடும்னாங்க. அதை ஆற போட்டு அவங்க பண்ணுறாங்க. அது சிலர் பார்வைக்கு தப்பாக இருக்குது, சிலர் பார்வைக்கு கரெக்டாக இருக்குது. வாய்ப்பு இருக்குங்களா? இருக்குது. விஜய் வெற்றி பெறுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மாற்றம் வேணும். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலும் படித்தவங்க கொஞ்சம் சொசைட்டியை நிறைய பார்த்துருப்பாங்க. அவரை நடிகர்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் கூடாது, அவரோட ப்ரொஃபஷன். பட் என்னை பொறுத்தவரையிலும் அவர் எனக்கு தெரிஞ்சு ஹீஸ் டூ சென்சிட்டிவ் அண்ட் இமோஷ்னல். மக்களுடைய உணர்வுகளை அவர் புரிஞ்சுப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். நான் அவரை சப்போர்ட் பண்ணி பேசலை, நான் ஒரு பர்சனாக, ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து நான் பார்க்குறேன். நான் இப்போது இந்த கரூர் அந்த ஸ்டாம்பீட் கூட நடந்தது இல்லையா, 41 பேரை அவர் இங்கே வந்து அவர் சந்திக்கிறாரு. ஏன்னா இவர் திரும்ப அங்கே போனார்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கும். இதை கூட நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இருக்கட்டும், ஒருத்தர் மேலே வராருன்னா கண்டிப்பாக விமர்சனங்கள் நிறைய இருக்குது. அப்போ அவர் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்காரு தான் அர்த்தம். நான் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். விஜய் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. எதிர்கட்சியாக அதிமுக இருக்குது. அதிமுகவுக்கு கூட இவ்வளோ அழுத்தம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனைகள். எங்கே போனாலும் பிரச்சனை. மாநாடு போட்டால் பிரச்சனை, பொதுக்கூட்டம் போட்டால் பிரச்சனை, விஜய்னாலே பிரச்சனை. அவரோட மாஸ் தான் அந்த ப்ரொபகேண்டா. அவருக்கு வர அந்த கூட்டம் எல்லாரும் இது தற்கூரி கூட்டம், ரசிகர் கூட்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மக்களுடைய அந்த அஃபெக்ஷனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் வந்து மாற்றத்தை ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. இந்த ஆட்சியோட செயல்பாடு அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த எம்டிசி பஸ், அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸோட அந்த ஸ்கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கோடி வந்து இழப்பீடு வருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும், அடுத்து இந்த ஆட்சி திரும்ப வரும்பொழுது மக்கள் மேலே அது வரியாக தான் செலுத்தப்படும். நம்ம மக்கள் தான் பாதிக்கப்படும். இதெல்லாம் கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் இன்னும் டீப்பாக பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் அவர் பின்னாடி வராங்க, படித்தவங்க தான் வராங்க. ஸோ அதனால் அவருக்கு வர்றது அந்த மாசை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 41 பேர் குடும்பத்தில் ஒரு ஆள் கூட விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா எல்லா காரணம் வந்து விஜயை காட்டுறாங்க. ஆனால் அவருக்கு 3 மணி டு 10 மணி வரை டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் போனார். இருந்தாலும் லேட் நைட்டு அப்படிங்கிற மாதிரி விஜயை காரணம் காட்டுறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் கூட விஜய் மேலே தப்பு சொல்லுங்க. அது எப்படி பார்க்குறீங்க? உண்மையான மக்களுடைய அன்பை தான் நான் பார்க்குறேன். நான் மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது. ஆக்சுவலி யார் என்ன எப்படி என்ன பண்ணாங்கன்னு நல்ல புரிதல் இருக்குது. அவங்களுடைய தப்பையும் அவங்க உணர்ந்துக்கிறாங்க. ஏன்னா விஜய் சார் சொல்லிட்டாரு, யாரும் இந்த மாதிரி 55 above years வராதிங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்தைங்களாம் தூக்கிட்டு வர. இவங்களுடைய வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பத்தில் தான் அது போனது. ஸோ அவங்களோட மிஸ்டேக்காக அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. மக்களுடைய புரிதல் ரொம்ப நல்லாவே இருக்குது. மக்கள் தெளிவாகவே இருக்காங்க. யாரும் அவங்கள குழப்பவே முடியாது. ஸோ நான் வந்து விஜய் ரொம்ப எதிர்பார்க்குறேன். வருவார் கண்டிப்பாக. தளபதி வருவார் கண்டிப்பாக இருக்குது. அதில் ஏதோ இருக்குது. ஆமாம், அது யார் அவங்களுக்கே தெரியும். நாளைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சந்திக்க சொல்லுங்கம்மா. 2026 யார் முதல்வர் வருவார்? விஜய் தான் சிஎம்மாக வருவார். ஏன்னா நிறைய பேர் அவருக்கு தான் ஓட்டு போடணும். அவர் ஒரு தமிழன். அவர் வந்தாருன்னா நாடு நல்லா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுன்னு எல்லாம் நல்லது நடக்கும். விஜய் வந்து நடிகர் மட்டும் இல்லை, அவர் நல்ல டேலண்ட் இருக்கிறனால அவருக்கு தான் நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக விஜய் தான் வருவார். அவர் எந்த காரணத்தை முன்னிட்டோ தயங்கக்கூடாது. அவர் கண்டிப்பாக அவர் சிஎம் போஸ்டிங்கு நிற்கணும். நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம். ஒரே கேள்வி மட்டும், அந்த கரூர் 2026 விஜய் முதல்வராக வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்குது. சொன்ன என்ன காரணம்? அப்படி காரணம்னா இவர் புதுசாக ஏதாவது செய்வாருன்ற மக்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம், எல்லாம் வாக்கு கொடுக்குறாங்க, அது செய்ய மாட்டுறாங்க. நானே நிறைய அந்த இலவச வீட்டுக்கெல்லாம் எழுதி போட்டேன், ரெஸ்பான்ஸே கிடையாது. அங்கே தலைமை செயலகத்தில் போனால் ரீசன் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர அது ரீசனாக எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை விஜய் தத்தெடுத்துட்டார். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. அவர் வந்திருக்கனால விஜய் கட்சி தான் நாங்களும். விஜய் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. கட்சிக்கு வந்தால் நல்ல விஷயம்லாம் நடக்கும் நம்மளுக்கு. 2026 விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அவர் தான் வருவார். அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் விஜய் தத்தெடுத்துக்கிட்டாரு. அது எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்கன்னா தப்பு இல்லை,
அவர் பண்ணுறது தப்பு இல்லை. பொதுமக்கள் நாங்கள் தான் சேஃப்டியாக இருக்கணும். அவர் வந்து பாதுகாப்பாக தான் இருக்க சொல்கிறார் எல்லாருமே. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அவர் மேலே எந்த தப்பும் நாங்கள் சொல்லவும் விரும்ப மாட்டோம். ஏன்னா அவர் வந்து எப்பயுமே சேஃப்டியாக நீங்கள் இருக்கங்க எங்கேயுமே, நான் வந்து எங்கே வேணாலும் நான் வருவேன் போவேன், எனக்கு பாதுகாப்பு உங்களை நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கங்கன்னு தான் சொல்கிறாரு.